யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தரராஜன். அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் நகர கழக செயலாளர் போந்தூர் ஏ. மோகன் அவர்கள் ஏற்பாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் நகரத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் அனைவரின் தாகம் தீர்க்கும் விதமாக தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் பந்தலை அமைத்துள்ளார் போந்தூர் ஏ. மோகன் அவர்கள். ஸ்ரீபெரும்புதூரில் சாலை பணிகள் காரணமாக அரசு பேருந்துகள் தேசிய நெடுஞ்சாலையில் நின்று செல்கின்றன. இதன் காரணமாக பேருந்தில் பயணிக்கும் பொதுமக்கள் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஸ்ரீபெரும்புதூர் நகரத்திற்கு உள்ளே வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர். கோடை காலத்தில் இவர்கள் மிகவும் பாதிப்படைவார்கள் என்பதை உணர்ந்த அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் நகர கழக செயலாளர் போந்தூர் ஏ. மோகன் அவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் பந்தலை அமைத்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலை அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக துணை செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் பெண்ணலூர் பகுதி ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமான வழக்கறிஞர் போந்தூர் எஸ். செந்தில்ராஜன் அவர்கள் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் அவர்களும் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், வெள்ளரிக்காய், நுங்கு, சப்போட்டா, முலாம்பழம் மற்றும் பல்வேறு வகையான பழச்சாறுகளை பொதுமக்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக அமைப்பு செயலாளரும் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவருமான வாலாஜாபாத் பா. கணேசன் அவர்களும் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே. பழனி அவர்களும் கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளரும் இருங்காட்டுக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான இருங்காட்டுக்கோட்டை எஸ். சிவகுமார் அவர்களும் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் அவர்களும் மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் பிபிஜி பிரசிதா குமரன் அவர்களும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் VRS ஸ்ரீதர் அவர்களும் ஒன்றிய கழக பொருளாளர் திருமால் அவர்களும் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பெருஞ்சம்பாக்கம் கே. பாண்டி, ஸ்ரீபெரும்புதூர் நகர விவசாய பிரிவு துணைத் தலைவர் S. குமார், ஸ்ரீபெரும்புதூர் மூத்த நிர்வாகிகள் N. சுப்ராயன் செட்டியார், ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் P. சந்திரன், நகர அம்மா பேரவை செயலாளர் பூதேரி T. புஷ்பராஜ், நகர கழக துணை செயலாளர் N. தியாகராஜன், நகர கழக பொருளாளர் S. ரவி, மாவட்ட பிரதிநிதி P. பாஸ்கர், நகர எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் N. மணிகண்டன், நகர எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் S. அருண்குமார், நகர மகளிர் அணி தலைவி சக்தி உமா, நகர இளைஞர் பாசறை தலைவர் V. லோகநாதன் மற்றும் 12வது வார்டு மட்டக்கழக செயலாளர் P. பழனி, நகர எம்ஜிஆர் மன்ற பொருளாளர் M. தர்மலிங்கம், நகர பாசறை செயலாளர் T. பாலாஜி, 11வது வார்டு அம்மா பேரவை வெங்கடேசன், 10வது வார்டு செயலாளர் ரமேஷ், 11வது வார்டு செயலாளர் A. செல்வம், 8வது வார்டு செயலாளர் R. தினேஷ், 7வது வார்டு செயலாளர் M. கன்னியப்பன், 5வது வார்டு செயலாளர் செந்தில்குமார், 15வது வார்டு செயலாளர் கோசுமணி, 11வது வார்டு M. அன்னப்பன், 10வது வார்டு அவைத்தலைவர் MG ரமேஷ் உள்ளிட்ட பலர் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர வட்டக்கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று சொல்கிறார். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டணியோடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்கலாமே, அழுத்தம் கொடுத்திருக்கலாமே. ஆக நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலை அறிந்தும் கூட தொடர்ந்து நாடகம் நடத்தி கொண்டு வருகிறது. இனி 10 மாதத்தில் தேர்தலை சந்திக்க வேண்டியதிருக்கும். மக்கள் கேட்பார்கள், எங்கே உதயநிதி அவர்களே ரகசியம் என்ன தெரியுமா, எங்கே திரு ஸ்டாலின் அவர்களே ரகசியம் என்ன, நீட் தேர்வுக்கான ரகசியம் என்ன என்று கேட்பார்களே என்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் என்று ஒரு பொய்யான அரசியல் நாடகத்தை நடத்த முனைந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவ மாணவிகளுக்காக 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேளையில் கூட விடுமுறை நாளன்று கூட அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அமைச்சரவை முடிவை எடுத்து மேதக ஆளுநராக இருந்த அப்போதைய ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்துக்கு அனுப்பி வைத்தார். அவர் ஒப்புதலே வழங்கவில்லை. 6 மாத காலம் காத்திருப்புக்கு பிறகு தமிழக முதலமைச்சராக இருந்த அருமையினர் எடப்பாடி அவர்கள் அவரே அந்த அரசாணையை வெளியிட்டார். இன்று 4 வருட காலமாக 3500 மாணவ மாணவிகள், அரசு பள்ளி மாணவ மாணவிகள் ஏறக்குறைய மருத்துவர்களாக ஆகியிருக்கிறார்கள். அதற்கு முதல் காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் என்ற எடப்பாடியாரும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இது போன்ற சிறப்பான ஒன்றை நீங்கள் ஏதாவது செய்திருக்கிறீர்களா? ஆக இந்த நீட் தேர்வு அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகம். இதற்கு ஒத்தடிமைகளாக கூட்டணி கட்சிகள், திமுகவின் கூட்டணி கட்சிகள் இருந்து கொண்டிருப்பது வேதனையான ஒன்று. இப்படிப்பட்ட கொத்தடிமைகளாக இருக்கிற, சூட்கேஸை வாங்கி கொண்டு அடிமைகளாக இருக்கிற
திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளை வருகிற தேர்தலில் மக்கள் புறக்கணிப்பார்கள், ஓட ஓட விரட்டிடுவார்கள். இந்த ஆளுநர் விவகாரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சுயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கி வைக்கப்பட்ட மக்களால் ஆதரவு பெற்றிருக்கிற மகத்தான பேசியவை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்களை பார்த்து 3 மாதம் கூட தாங்க மாட்டார்கள், இவரெல்லாம் சினிமா ரசிகர்கள் என்று விமர்சித்தவர் தான் மறைந்து 7 முறை ஆட்சியில் இருந்த இயக்கம். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன சலசலப்புகளுக்கெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விடாது என்பதைத்தான் இந்த நேரத்தில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற கூட்டத்துக்கே போகவில்லை. இவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இப்படித்தான் அரசியல் செய்யும். உண்மைக்கு நேர்மையற்ற அரசியலைத்தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டம் என்று இங்கு கூட்டுகிறார்கள். நீட் தேர்வு பிரச்சனை நாடாளுமன்றத்தில் எழுப்பவில்லை, காவிரி உரிமையை நாடாளுமன்றத்தில் எழுப்பவில்லை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, அதையெல்லாம் நாடாளுமன்றத்தில் எழுப்பாமல் அவர்களே நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கே போகாதவர்கள் தான் திமுக அதனுடைய கூட்டணி கட்சி.